நல்ல காரசாரமான சிக்கன் ரோஸ்ட், கீ ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி டிசானோட கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோகோனட் ஆயிலை ஹீட் பண்ணதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு அதெல்லாம் தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் தாளிச்சிருங்க. 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி 4 பச்சை மிளகாவும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நல்ல ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் 1 நிமிஷம் வதக்கிடுங்க. 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி தான் கணக்கு. அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு குழஞ்சி வரும்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல ஒரு 2-3 மினிட்ஸ் பெரட்டி விட்டுருங்க அந்த வெங்காயத்தில். இப்போ சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா பவுடர் இதை போட்டு அதையும் நல்ல ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைங்க. தண்ணி கொஞ்சம் விட்டு வரும். இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ரெஷ் ஆட் பண்ணலாம். நான் டிசானோட அன்ஸ்வீட்டன் கோகோனட் மில்க் தான் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் தேங்காய் பால் இதுக்கு போதும். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது நான் கிரேவி கொஞ்சம் செமி கிரேவியாக தான் வைக்கிறேன், ஏன்னா வந்து இது கீ ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷாக கிராக் பண்ண பிளாக் பெப்பர், மிளகுத்தூளை போட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லி கீரையும் போட்டு ஒரு பெரட்டி இறக்குனீங்கன்னா சுவையான சிக்கன் வறுவல் இல்லைன்னா சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி. இது நீங்கள் கீ ரைஸுக்கு, தோசைக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.